இன்ஸ்டால செம்ம வைரலா போயிட்டு இருந்த இந்த கேர்ள் சோப் வர்த்தா ஆர் ஜஸ்ட் ஹைப்பா பார்க்கலாமா? ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போது 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒண்ணு வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ இட்ஸ் அன் ஆயுர்வேதிக் சோப். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த சொர சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு இருக்குல்ல இது வந்து நார்மல் ரெகுலர் சோப் மாதிரி சாஃப்டா இருக்கும். ஸோ நான் இதை ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட 25 டேஸ் கிட்ட அந்த ஒரு சோப்பை யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பெருசா அதுல பாடி டேன் எதுவுமே ரிமூவ் ஆல. இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருந்தாங்க ஐ ஹோல்ட் PhD இன் ரெடியூசிங் பாடி டேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் கூட ஏதோ பாடி டேன்லாம் ஃபுல்லா ரிமூவ் ஆக்கிருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் எதுவுமே ஆகல. இட்ஸ் பேட் ப்ராடக்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டேன். பாடி டேன் ரிமூவலுக்கு தான் செட் ஆகுதே தவிர ஒரு ரெகுலர் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இல்லாத ஒரு சோப், ஒரு ஆயுர்வேதிக் சோப் அப்படின்னாக்க நீங்க யூ கேன் ட்ரை திஸ். நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து செம்ம ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காலாம் இருக்காது. பிளஸ் இதுல வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காது. லைக் மூக்கில் வந்து குத்துற அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சா யூ கேன் ட்ரை திஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சோப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதுவுமே ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. கண்டிப்பா அதோட ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.